முழுமதி நீதிக்கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருமலாம்பாள் என்ற அம்மையார் கிருஷ்ணதேவராயரின் மனைவியருள் ஒருவர். அவர் அடிக்கடி கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பார். அது அரசருக்கு பிடிக்கல. ஆனால் அது அவருக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால் அவளால் அதை விட முடியல. அன்றிரவு அரசர் ஆசையோடு நெருங்கி சென்ற போதும் அவள் கொட்டாவி விடுறா. அப்போதுலேருந்து அரசருக்கு அவளோட முகத்தை பார்க்கவே பிடிக்கல. அன்னையிலேருந்து அவள் இருக்கிற பக்கமே போகிறதையே அரசர் தவிர்த்து வந்தார். அம்மையாருக்கு இது ரொம்ப வேதனையை தந்துச்சு. மிகவும் வருத்தத்தோடு இருந்த அம்மையாரோட முகத்தை பார்த்த தெனாலிராமன் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. அம்மையாரோ, நான் கொட்டாவி விடுவது மன்னருக்கு பிடிக்கல, அதனால என்னோட இருப்பிடத்துக்கு வருவதே அவர் நிறுத்திட்டாருன்னு சொல்கிறா. இதை கேட்டு தெனாலிராமன் ரொம்ப வருத்தப்படுறான். இந்த பிரச்சனை நான் தீர்க்கிறேன்னு அம்மையாருக்கு வாக்கு கொடுக்குறான். ஒரு நாள் அரசு அதிகாரிகள் சிலர் அரசரை காண வராங்க. அப்போது தெனாலிராமனும் அரசனோடு இருக்கான். அந்த அதிகாரிகள் நாட்டில் பயிர் வளத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது பற்றி அரசருடன் விவாதித்து கொண்டிருந்தனர். தெனாலிராமனோ அவர்களது பேச்சினுள் புகுந்து, பயிர் நன்றாக வளர வேண்டுமானால் யாரும் கொட்டாவி விடக்கூடாது என்று சொல்கிறான். மன்னரும் மற்றவர்களும் தெனாலிராமனை வினோதமாக பார்க்குறாங்க. தெனாலிராமனோ, விடாமல் விவசாயம் செய்பவர்கள் யாரும் வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடவே கூடாது, அப்போதுதான் பயிர்கள் நன்றாக வளரும்னு சொல்கிறான். மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. தெனாலிராமா, இது என்ன வினோதம்? விவசாயத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடாமல் இருக்க முடியுமா என்று கேட்குறாரு. வேற என்ன மன்னா, உங்கள் முன்னாள் மனைவி கொட்டாவி விடும்போது உங்களுக்கு கோபம் வருவதைப் போல பயிர்கள் முன்னால் கொட்டாவி விட்டால் பயிர்கள் கோபித்து கொள்ளாதா? கேவலம் கொட்டாவியால் ஒருவர் வாழ்க்கை நாசமாக வேண்டுமா என்று கூறிவிட்டு மன்னரை ஓரக்கண்ணால் பார்க்கிறார் தெனாலிராமன். மன்னருக்கு தெனாலிராமன் சூசமாக என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிருச்சு. அப்போது கேவலம் கொட்டாவிக்காக தன் மனைவியை கோபித்து கொண்டேனே என்று வருந்தினார். புத்திசாலித்தனமாக அதை புரிய வைத்த தெனாலிராமனை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறாரு. பின்னர் மகிழ்ச்சியில் திளைத்த அம்மையாரும் மன்னரும் சேர்ந்து தெனாலிராமனுக்கு பரிசுகளை பல அளித்து மகிழ்ந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.